அண்மை செய்தியை பார்க்கிறோம். பல்லடம் அருகே கால்வாய் உடைந்து வெள்ளம் ஊருக்குள் புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வீடுகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பரம்பிக்குளம் ஆழியாறு அணையில் இருந்து திறந்த நீர் கால்வாய் உடைந்து ஊருக்குள் புகுந்திருக்கும் நிலையில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து உடுமலை செல்லக்கூடிய சாலையில குள்ளம்பாளையம் அடுத்து வாவிபாளையம் பகுதியில இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதாவது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்துல 4ஆம் மண்டல தண்ணீர் திறந்து கடந்த 3 மாதமா இப்பகுதி வழியில முத்தூர் வரைக்கும் போயிட்டு இருக்கிறது. அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாசன விவசாயத்துடைய பாசன நீர், கால்வாய் நீர். இதுல 74வது கிலோமீட்டர் தான் இப்ப இந்த கரை உடைந்து தற்போது வெள்ளமாகவே பகுதி காட்சி இருக்குன்னு சொல்லலாம். இப்பகுதியில் இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாமே, தென்னந்தோப்புகள் எல்லாமே நம்பி, அதே சமயம் ஊருக்குள்ளேயும் தண்ணி கரை உருண்டு ஓடுது. அப்போ இந்த தண்ணிகள் எல்லாமே எங்க போகுது அப்படின்னு பாக்குற பட்சத்துல இந்த பகுதியுடைய, இந்த வாவிபாளையம்ங்கிற பகுதியுடைய குட்டை ஓடைக்கு தான் இந்த தண்ணீர் எல்லாமே போகுது. இதனால இப்பகுதியில் ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் விவசாயத்தோட தண்ணீர் சுமாரா ஒரு 2000 டிஎம்சி தண்ணீர் இப்போ சேதம் வீணா போயிருக்குது அப்படின்னு இந்த விவசாயிகள் சொல்றாங்க. மேலும் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாயுடைய கரை பகுதி, சிமெண்டால் கட்டப்பட்ட அந்த கரை பகுதிகள் மிகவும் பழுதடைந்து டேமேஜ் ஆகவே இருக்கிறது. அதுக்கு தடுக்கக்கூடிய அந்த மண் திட்டுகளால் ஆனக்கூடிய அந்த சாய்வு அமைக்கக்கூடிய கட்டமைப்புமே டேமேஜ் ஆகி அங்கங்க தண்ணீர் லீக் ஆயிட்டு தான் இருக்குது. அப்ப இந்த லீக் ஆயிட்டு போயக்கூடிய இந்த தண்ணீர்ல 65 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டமைப்பிலேயே இன்னும் இந்த தண்ணிகள் போயிட்டு இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. மேலும் இந்த பிடபிள்யூடியினர் இதை உடனடியா முழுமையா கட்டமைச்சு மீண்டும் தமிழக அரசு முழு கவனம் எடுத்து இதைய, அதாவது ஆங்கிலேயர் காலத்து சூழ்நிலையில கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை மீண்டும் தமிழக அரசு கவனம் எடுத்து முழுமையான கட்டமைப்பை இந்த பரம்பிக்குளம் ஆழியார் கால்வாய்க்கு சரியான முறையில செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பகுதியினர் கோரிக்கையா இருக்கிறது. இந்நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாவிபாளையம் அரசு பள்ளியிலும் தற்போது விடுமுறை விடப்பட்டிருக்கிறாங்க. மேலும் இப்பகுதியில் பெரும் பாதிப்புகள் எதனும் இப்போது வரைக்கும் காணப்படவில்லை மேடம். அடுத்தடுத்த நிகழ்வுகளும் தொகுத்துக் கொண்டே இருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.